கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக நம்மை சந்திக்க செய்த ஆண்டவரை போற்றுவோம், புகழுவோம், நன்றி கூறுவோம். அவர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பி இந்த அமைப்பை உருவாக்கி நடப்பித்து வருகிறார். அவருடைய திட்டமும் திருவுளத்தின் காரியங்களும் மிக மிக பெரியது, மிக மிக பாசத்துக்குரியதாக இருக்கிறது. இந்த வேளையிலும் அவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை கேட்க நம்மை ஒப்புக்கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக நமக்கு கோடான கோடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனை எடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறவரே, இப்பொழுதும் நீர் பேசும். உம்முடைய பிள்ளைகள் ஆவலோடு கூட காத்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வு, விடுதலை, ஆசீராய் கடந்து வரட்டும். ஆண்டவரை பேசும். உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, என்னுடைய ஜெப வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது அநேக சகோதர சகோதரிகள் தொலைபேசி வழியாகவோ நேரடியாகவோ கேட்பார்கள், அல்லது நற்செய்தியை வழிபாட்டை கொடுத்து கூட நான் சொல்லுவேன். திருப்பாடல் 91 அதிகமாக படிக்க. அது படிக்கிற பொழுது, அது படித்து வாசம் வசிக்கிற பொழுது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். என்று உங்களுடைய பயணமாகிறதா அல்லது வேற எங்கேயாவது போகிறீர்களா, எங்கேயாவது செயல்படுகிறீர்களா, முதலாவது திருப்பாடல் 91 நீங்கள் படித்து அதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வாங்க. அப்போ உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லுவேன். இந்த நாளிலும் அன்று ஒரு சிலருக்கு பேர் சொல்லியிருப்பேன். இந்த நாளிலே அன்னை மாதா தொலைக்காட்சி வழியாக பல மக்களுக்கு, லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த வார்த்தை கடந்து போகின்றது. திருப்பாடல் 91 தலைப்பை பார்க்கிற பொழுது நம்மை பாதுகாக்கும் இறைவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை பாதுகாக்கும் இறைவன் என்று. அப்படி என்றால் என்ன? நம்முடைய நோயிலே, வியாதியிலே, பிரச்சனையிலே, போராட்டத்திலே, நெருக்கத்திலே, இடர்பாடிலே அனைத்திலும் பாதுகாக்கிறவர் நம்முடைய அருமை ஆண்டவர். அனைத்திலும் பாதுகாக்கிறவர் நம்முடைய அருமை ஆண்டவர். பாதுகாக்கும் இறைவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திருப்பாடல் 91 முழுசுமா படிக்கிற பொழுது உண்மையாகவே உள்ளத்திலே ஒரு ஆறுதலும் தேறுதலும் விடுதலையின் காரியங்களையும் பார்க்க முடியும். இந்த நாளிலும் பார்க்கிற பொழுது பிரியமாகவே அதிலே முதல்ல பார்க்கிற திருப்பாடல் 91 ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது நீ இப்படி ஜெபம் பண்ணு, இப்படி கூப்பிடு, இப்படி தான் செய்வார்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அதில் கடைசியில் வருகிற அந்த 91ஆம் அதிகாரத்தில் கடைசியில் 14, 15, 16 அந்த வசனத்தை பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்படுகிற வார்த்தை மிக அருமையாக இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் பைபிள் எடுத்திருக்கிறீங்க. சில பேர் இந்த திருப்பாடல் 91 அப்படியே மனப்பாடமாக படித்து மனசுக்குள்ளே வைத்து இங்கே இருக்கீங்க. உண்மையிலே பாராட்டுகிறேன். எல்லாரும் மக்களை பைபிள் எடுக்கணும். இப்படியெல்லாம் இறைவசன வார்த்தை எடுத்து படித்து உள்ளத்தின் ஆழத்தில் வைக்கிற பொழுது நமக்கு ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லா மக்களும் எடுக்கணும். அதுதான் மிக முக்கியம். சரி, திருப்பாடல் 91 14வது வசனத்தை பார்க்கிற பொழுது அந்த 14, 15, 16 வசனத்தில் பார்க்கும் பொழுது முதலாவது ஆண்டவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? விடுவிப்பேன் என்று சொல்லுவார். விடுவிப்பேன். அது ஒவ்வொன்றும் கொண்டு வரேன் பாருங்க, அந்த அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்க. அந்த விடுவிப்பேன். ரெண்டாவது பாதுகாப்பேன். மூணாவது மன்றாட்டுக்கு பதில் அளிப்பேன். மன்றாட்டுக்கு ஜெபத்துக்கு பதில் அளிப்பேன். அடுத்தது நான்காவது பார்க்கும் பொழுது அவர்களோடு கூட இருப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களோடு கூட இருப்பேன். அஞ்சாவது பார்க்கிற பொழுது பெருமைப்படுத்துவேன். அவளை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். ஆறாவது பார்க்கிற பொழுது
நிறைவளிப்பேன் என்று. நிறைவளிப்பேன். 7வது பாயிண்ட், 7 பாயிண்ட், அவர்களுக்கு மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். இந்த 7 பாயிண்ட்டுகளும் படித்து யார் சொல்ற வார்த்தை? அருமை ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் விசுவசித்தால் இந்த 7 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆமேன் 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 நிறைவேறி கொண்டேதான் இருக்கும். அதனால்தான் திருப்பாடல் 91 அதிகமாக படிங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. அதில் பார்க்கணுன்ட்டு இருக்கு. எல்லாரும் பைபிள் எடுத்துருக்கிறீங்க, குறிக்கிறீங்க. சில சகோதரர் சொல்லுவாங்க, சகோதரி சொல்லுவாங்கன்ட்டு நீங்கள் இறைவசன வார்த்தையை சொல்லுகிற பொழுதெல்லாம் நான் குறிச்சிக்கிட்டு இருக்கிறேன், எழுதிக்கிட்டு இருக்கிறேன். அந்த வசன வார்த்தையை நாங்கள் சொல்லும்போது கூட இருக்கிற சகோதரர் இறைவச வார்த்தை படிக்கிற பொழுது என் உள்ளத்தை அப்படி பக்குன்னு அடிக்கும். அந்த வசன வார்த்தைகள் அப்படி கத்தி குத்துற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. எல்லாம் அவருக்கே மகிமை இல்லைங்களா? நாங்களாம் நினச்சி பார்க்குறோம். இந்த அதுக்கு இது அங்கேயோ எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தவங்களை அழைச்சி நின்றுதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். திருப்பாடல் 91 அந்த முதல்ல 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டான். 14ஆம் வசனத்தை 91 அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் அந்த 14ஆம் வசனத்தை முதல் வசன வார்த்தையை நாம் படிக்கலாம். அதில் என்ன சொல்லுகிறது? அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். எப்படி? அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால். யார் சொல்றது? அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். பிரியமானவர்களை, அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்தால். இன்னைக்கு நாம் எல்லாம் அன்பு கூர்ந்து எப்படி அன்பு கூர்ந்துட்டு இருக்கிறோம் பார்க்கணும். இல்லைங்களா? இருக்கு. அவரே அன்பு கூறணும், அவரே அன்புக்கணும். 10 கட்டளை 2 கட்டளை 10 கட்டளை 2 கட்டளையாக பிரித்து சொல்லுவாங்க. மத்திய 22ஆம் அதிகாரத்தில் 39-40 வசனத்தில் 12 நினைக்கிறது. முதலாவது, உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு, முழு ஒழுமையோடு அன்பு கூறுவாயாக. முழு சொல்லப்பட்டிருக்கிறது. முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு, முழு வலிமையோடு அவரை அன்பு கூறுவாயாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் முழு என்கிற வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில் முழுமை இல்லை, இன்றைக்கு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கிறது. அந்த முழுமையாக அன்பு கூறுகிற பொழுது ஆண்டவர் தானே சொல்லுகிறார், அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால். முழுமையா அன்பு எல்லாம் அவர்தான் எல்லாம் என்று முழுமையா அன்பு கூர்ந்ததால் அவர்களை நான் பாதுகாப்பேன் சொல்றார், விடுவிப்பேன் சொல்றார். சரி, அந்த விடுவிப்பேன் என்கிற நிலையை பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களை விடுதலை பயணத்தில் பார்க்கிற பொழுது இஸ்ரேல் மக்கள், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல் மக்கள் ஏதோ ஒரு நிலையில போயிட்டு அவர்கள் எகிப்தில் பார்வோன் ராஜாவுடைய அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அடிமையாக இருந்த பொழுது கூட மனதுக்குள்ளாகவே ஆண்டவர் அணைத்து பார்த்துருக்கிறாங்க. ஏன்? மக்களை அவர் எப்படிலாம் அந்த இஸ்ரேல் மக்களை எப்படிலாம் வழிநடத்தினாங்கன்றதை அவர் தான் பார்க்கணும். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் கடவுள் நிலையில பார்க்குறாங்க. அந்த அடிமையாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்க்கணும். விடுதலை பயணத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 23, 24, 25 அந்த 23, 20 அதாவது எல்லாம் குறிச்சிக்கிடுங்க. விடுதலை பயணம் 2ஆம் அதிகாரத்தில் 23, 24, 25 மோசே கிட்ட கடவுள் சொல்றார், மோசே அவங்க அப்படித்தான், அவங்களுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அந்த 24வது வசனத்தை படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது? அவர்களது புலம்பலை கடவுள் கேட்டார். ஆபிரகாமுடனும் ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் தாம் செய்திருந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இங்க இவங்க அல்றாங்க. உடனே ஆண்டவர் நினைச்சு பார்க்கற, ஓ ஆபிரகாம் இப்படி சொல்லியிருக்கிற, யாக்கோப்புக்கு இப்படி சொல்லியிருக்கிற, ஈசாக்கு இப்படி சொல்லி, ஆபிரகாம், ஈசா, யாக்கோப்பு இப்படி நான் சொல்லியிருக்கிறேனே, அவ்வளவு சில உடன்படிக்கை வாக்குகள் கொடுத்திருக்கிறார். உன்னுடைய சந்ததிகள் இப்படிலாம் இருப்பார்கள், அவளை சந்ததி நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறார். இல்லைங்களா? ஆசீர்வதிப்பேன் சொல்றார். அப்போ அந்த உடன்படிக்கை அந்த நினைவு கூறாரு.
நான் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப்புடைய அவங்களுக்கெல்லாம் இப்படி சொல்லியிருக்கேனே, நான் அப்படி சிந்தித்தனை பண்ணி பார்க்குறார். கடவுள் எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. அடுத்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க, 25ஆம் வசனம் படிச்சு பாருங்க. கடவுள் இஸ்ராயேல் மக்களை கண்ணோக்கினார், அவர்களது நிலைமைகளையும் கடவுள் அறிந்து கொண்டார். எப்படி? ஒரு பக்கம் ஆபிரகாம் ஈசாக் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையை அவர் நினைச்சு பார்க்கிறார், அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நினைச்சு பார்க்கிறார். உன்னையும் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்ல, அது நினைச்சு பார்க்கிறார். இங்க இரண்டாவது என்ன, இஸ்ரேல் மக்கள் அழுகிறதை, புலம்புகிறதை, கண்ணீர் விடுவதை பார்க்கிறார். இரண்டும் ஜாயிண்டிங் விச்சிங் சேர்ந்தனால்தான் அங்கே ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை தான் அங்கே விடுவிப்பேன். இன்று அன்பான சகோதரர்களே, இன்று நீங்களும் நானும் நாம் ஒவ்வொருவருமே ஆபிரகாம் வம்சம், ஈசாக்கின் வம்சம், யாக்கோப்பின் சந்ததியாய் இருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு பிரச்சனை, போராட்டம் வந்து நாம் கண்ணீர் விடுகிற பொழுது அருமையை ஆண்டவர் பார்ப்பார், அருமையை ஆண்டவர் பார்ப்பார். உன்னை விடுவிப்பேன் என்று விடுதலை தருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். விடுவிப்பேன் என்று விடுதலை தருகிறார். நான் இந்த அன்பு குருதனை பார்க்கிற பொழுது நான் இன்னும் நிறைய சொல்லணும், தூயார் உணர்த்த நிறைய சொல்ல எனக்கு என்ன பார்க்கணும் இருக்கு. என் அன்பானவர்களே, அன்பு குருதனை எப்படி நான் என்ன அனுப்பிட்டு தானியேல் ஆகமத்தை எடுத்து பார்த்து பார்த்தீங்கன்னாக்க, தானியேல் குறிச்சுக்கணும், தானியேல் ஆகமத்தை எடுத்து படித்து பார்ப்பீங்கன்னாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அந்த தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் சேத்ராக், மேஷாக், அப்தனேகோ 3 பேரையும் அவங்க எப்படி இல்லையா, அவங்கள வேற ஒரு தெய்வத்தை வழிபடுது, நான் வழிபட மாட்டேன், தீச்சுள்ள போட்டுறாங்க, தீச்சுள்ளில் போட்டுறாங்க. அனுப்பிட முடியாத அதான் அப்போ தூக்கி போடுறான்ட்டு அவன்ட்டு நாங்கள் அப்படியே கூட மறுபடியும் அவர் தான் எங்களுக்கு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு தூக்கி போடுகிற பொழுது அங்கே பார்க்கணும், அந்த அரசன் என்று பார்க்குறான் 3 பேர் இல்லை ப்ளஸ் ஒருத்தர், யாரோ ஒருத்தர் இருக்கிறார். யாராக்கும் இவர்கள் போட்டிருக்கிற அந்த உடையெல்லாம் நெருப்பில் போட்டு கூட எந்த உடையும் நனையாத அந்த 10வது படி அவங்க அப்படி இருக்கிறாங்க, கூட ஒருத்தர் இருக்கிறார். இதை பார்த்த உடனே அரசனுக்கு அப்படி தலைச்சு விட்டாச்சு. விடுங்க, இதை நான் அதிகமாக சொல்ல விரும்பவில்லை, நீங்கள்லாம் படித்திருக்கிறீர்கள். தானியேல் ஆகமத்தில் சேத்ராக், மேஷாக், அப்தனேகோவை தீச்சூழலிருந்து விடுவித்த ஆண்டவர் இன்று நம்மையும் விடுவிப்பார். பலவிதமான பிரச்சனையா, போராட்டினா, எதிர்களில் தாழ்ச்சினாலே அறுபட்டிருக்கீங்களா, ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். அதுக்கு முதலாவது அவரை முழு உள்ளத்தோடு கூட நாம் அன்பு செய்து அவருக்குள்ளாக கடந்து செயல்படுகிற பொழுது அந்த இருக்கும். அந்த திருப்பாடல் 91 அந்த கடைசியில் கொண்டு வந்து நான் சொல்லுகிறேன். அந்த முதல்கள்லாம் வசனத்தை படித்து பார்க்கணும். வெறும் திருப்பாடல் 91 படிக்கணும்னா படிச்சுட்டு இது இல்லை, அர்த்தங்களை புரிஞ்சு, கருத்துக்களை புரிந்து அதுக்கு உள்ளுக்குள்ள நாம் கடந்து வரணும் என்று தான் நான் சொல்ல வருகிறேன். சரி, முதலாவது கடவுள் உங்களை விடுவிப்பார், ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். விடுவிப்பேன் என்று சொன்னவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் விடுவிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, அந்த 91 14வது வசனத்தினுடைய மேல் பகுதியை படித்தோம். அடுத்தது கீழ்ப்பகுதியை படிக்கலாம். என்ன சொல்லுகிறது? அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். இன்னைக்கு நாம் பார்க்கணும், இந்த மாதா தொலைக்காட்சியில் மற்ற சமயத்து மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ஜப வழிபாட்டில் கூட நிறைய மக்களுக்கு வருவார்கள் போவார்கள். அது கொஞ்சம் சொன்னது, ஆனால் இது விளக்கெல்லாம் தெரியுது. இங்கேயும் பார்த்துக்கிட்டு நான் ஜப வழிபாட்டெல்லாம் மாதா டிவி பாருங்க, பாருங்க சொல்லுவேன். இன்னைக்கு அவங்களாம் நிறைய பேர் பார்ப்பாங்க. அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை விடுவிப்பேன். என்ன வார்த்தை! இந்த வார்த்தையை பற்றி நான் சொல்லுனாக்க மணிக்கணக்காக சொல்ல முடியும், மணிக்கணக்காக சொல்லணும். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு குடும்பத்தார் வந்தார்கள். அந்த குடும்பத்தார் வந்து வருகிற பொழுது பலவிதமான பிரச்சனை, போராட்டங்கள்,
பலவிதமான பிரச்சனை போராட்டங்கள். அந்த அந்த பிரச்சனை இருக்கு. நான் அவர்களுக்கு அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அவர் பெயரை சொல்லி பண்டாடுங்க. நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லை. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ வேறுபாடு இல்லை, எல்லோருக்கும் ஆண்டவர் ஒருவராக இருக்கிறபடினாலே அவரை பெயரை சொல்லி மன்றாடுகிற யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார் ஒரு வார்த்தையை ரோமர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை அப்படியே அவங்களுக்கு சொல்லி எடுத்து சொன்னேன். அவங்க வந்தவங்க மற்ற சமயத்தார் அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க. யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ வேறுபாடு இல்லை, எல்லோருக்கும் ஆண்டவர் ஒருவரே, அவரை பெயரை சொல்லி மன்றாடுகிற யாவருக்கும் அவர் அளவற்ற நன்மைகளை பொழிகிறார்னு அவன் கண்ணீர் விட்டு அப்படியே அழுதுட்டான். இயேசுவே எங்களை காப்பாத்துங்க, இயேசுவே எங்களை காப்பாத்துங்கன்ட்டு அந்த சகோதரன் நீங்கள் கேட்டுட்டீங்க இல்லைங்களா, மனசாரு கேட்டீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பார், ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். என் அன்பானவர்களை, சில நாட்களுக்கு பின்னாடி அந்த குடும்பத்தார் மீண்டும் என்னிடம் வந்தாங்க. வருகிற பொழுது அவங்க முன்ன வருகிற பொழுது கண்ணீரோடு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியாக இருந்தாங்க. இப்போ வரும்போது சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, பிரதர் நீ சொன்ன மாதிரியே இயேசுவே எங்களுக்கு இந்த பாதுகாப்பு கொடுங்க, பிரச்சனையில் பாதுகாப்பு கொடுங்க நான் வேண்டிக்கிட்டோம். ஆண்டவர் எங்களுக்கு அற்புதமான ஒரு பாதுகாப்பு கொடுத்தாரு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சொல்லி கண்ணீரோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யூதன் கிரேக்கன் வேறுபாடு இல்லை, எல்லாருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவர் பெயரை சொல்லி மன்றாடுகிற யாவருக்கும் அவர் விடுதலை கொடுக்கிறார், மீட்பு கொடுக்கிறார், பாதுகாக்கிறவராய் பராமரிக்கிறவராய் செயல்படுகிறார். அவர் பெயர் நம்பிக்கை, மீட்பர். அவர் பெயர் மீட்பர். சரி, இதை படிக்கிற பொழுது தூயான் உணர்த்தினாரு. திருப்பாடல் 27 எடுங்க, திருப்பாடல் எடுத்து விடுங்க. அதில் நான் இந்த சாட்சியத்தை சொல்லுகிற பொழுது அங்கே ஒரு நினைவு வந்தது. சாட்சியம் சொல்லும்போது இது திருப்பாடல் 27 5வது வசனம் நினைக்கிறேன். அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார், தம் கூடாரத்தின் உள்ளே என்னை ஒளித்து வைப்பார், குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார். கேடு வரும் நாளில் அதெல்லாம் பாட்டு பாடிப்போம் இல்லையா? கேடு வரும் ஃபஸ்ட்டாவது கேடு வருவ நாளில் ஆபத்தான இந்த உலகத்திலே நோய்க்காடு பிரச்சனை அப்படியே கடந்து வருகிற நாட்களிலே அவர் மறைத்து வைப்பார். அடுத்தது ஒளித்து வைப்பார், அடுத்தது பாதுகாப்பார். 3 பாயிண்ட். மறைத்து வைக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது, பாதுகாக்கிறது. என்ன கருத்தோடு கூட இருக்கிறது பார்க்கணும் இல்லைங்களா? அப்பா இதெல்லாம் சொன்னதுக்கு என் அன்பானவர்களை, நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய நிலையிலே கொண்டு வந்து நாம் பார்க்கும் இறைவசன வார்த்தைகளை படிக்கிற பொழுது, இறைவாக்கின வழியாக ஆண்டவர் பேசிய வார்த்தைகள் நாம் கேட்கிற பொழுது அது அவரோடு நம்மோடு கூட பேசுகிறதா இருக்கிறது. அது நமக்கு வாழ்வாய் விடுதலையாய் ஆசிராய் கடந்து செயல்படுகிறதா இருக்கிறது. ஓ மை காட் ஜீசஸ், இதை நினைத்து பார்க்கணும், நான் நினைத்து பார்க்கணும். நான் மற்ற சமயத்தை பற்றி சொன்னதானே, அதே வேலையிலே நம்முடைய மக்கள் கூட முன்னும் கூட ஆண்டவருக்குள் வராதபடி அவங்க கடந்து வந்துட்டு இருப்பாங்க. அவங்க சிலர் கேட்டு பிரதர்கிட்ட கேட்டு வருவாங்க. எங்கள் ஜபலி பாட்டில் இறை சகோதரர்கிட்ட அப்படி விரைவார்த்தையெல்லாம் கேட்கறது வருவாங்க. அங்கே நடக்கிறது தியானத்தில் காட்டிட்டுருப்பாங்க. அவர்களுக்கு நான் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தான் வேண்டிக்கிறேன். உதாரணத்தில் சொல்லுகிற வார்த்தை, அதாவது 1 சாமுவேல் புத்தகத்திலே பார்க்கிற பொழுது, சாமுவேல் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம், அது குறிச்சுக்கிடுங்க, 17ஆம் அதிகாரத்தில் 45 அன்று 46. 1 சாமுவேல் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 45 46 என்ன நீங்களாம் கேட்டிருப்பீங்க. தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற சின்ன பையன் தான், சின்ன பையன் இருந்தது. கடவுள் அவரை தேர்ந்து கொண்டு வந்தார். இஸ்ரேல் மக்களை எதிர்ப்படை அடிக்கி வருகிறது. அதிலே கோலியாத் என்கிறவன் கொடூரமானவன், காண்டாமிருகம் போலப்பட்டவன். அவன் சொல்றான்
இதெல்லாம் 2 படையும் சேர்ந்து தேவையில்லை. யாருன்னா ஒருத்தர் வாங்க, என்னை அடிங்க, என்னை அடித்து நான் வீழ்ந்தா எங்கள் படை உங்ககிட்ட சரண், நீங்கள் விழுந்துனா உங்கள் படை சரண். இப்போ இஸ்ரேல் படை பயந்து போயிருக்காங்க. ஐயோ, இவனுக்கிட்ட இருந்து யார் நிற்கிறதுன்ட்டு இங்கே அப்படி இருக்காங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட தாவீது வருகிறார். தாவீது வந்து அந்த கோலியாத்தை பற்றி சொல்கிறேன். நீயோ கத்தியோடும் போரோடும் அப்படியே காண்டாம்பரியும் அப்படியே வந்துட்டு இருக்கிற, நானும் ஆண்டுடைய திருப்பெயரால் வருகிறேன். ஆண்டுடைய திருப்பெயரால் வருகிறேன். திருப்பெயரால் சொல்லிட்டு சும்மா கல் எடுத்து அடிக்கிற அந்த கவுண்டுகளில் வச்சு கல் அடித்தான் பாருங்க, அந்த காண்டாமிருகம் மாதிரி இருக்கிற அவன் அப்படி விழுந்து விட்டான். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அந்த தாவீது வழியாக ஒரு கோத்து அவங்களுடைய இஸ்ரேல் மக்கள் புழுவாக காப்பாற்றப்பட்டார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள். பலி இயேசு ஆண்டவருடைய பெயரை சொல்லி அங்கே சேர்ப்பினார், தவ ஆவிக்குள் கொண்டு வந்தான். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்ப காரியங்களிலும் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் இந்த காரியத்தை கொண்டு வந்தோம். ஆண்டுடைய திருப்பெயரை சொல்லி கொண்டாடுகிற பொழுது, சொல்லுகிற பொழுது, கேட்கிற பொழுது அது நமக்கு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இருக்கிறது. ஆண்டுடைய திருப்பெயரை சொல்லணும். அவர் பெயரை மீட்பர் என்று தான் பெயர். இயேசு என்கிற பெயருக்கு மீட்பர் என்று அர்த்தம். பாதுகாக்கிறது இல்லைங்களா? அந்த கருத்தை நாம் கொண்டு போயிட்டு பார்க்கும் பொழுது எத்தனை அருமையான கருத்தை கேள்வி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கணும். எங்கே எப்படி இருக்கிறோம், ஏன் இருக்கின்றோம்? திருப்பாடல் 91 மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது விடுவிப்பேன் சொல்லியிருக்கிறார், இரண்டாவது பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இல்லைங்களா? 14வது வருஷத்தில் 2 பகுதியில் விடுவிப்பேன் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, இதோ ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், விடுவிக்கிறார், நாம் பாதுகாப்பாக இருக்கிறார். நாம் அவர் இந்த சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கேட்டிருக்கிற வார்த்தை உள்ளடக்கி விசுவாசத்திலே கொண்டு வந்து நாம் மன்றாடுகிற பொழுது ஆண்டவர் தானே நமக்கு அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார். திருப்பாடல் 91 அந்த 14, 15, 16 வசனத்தை தியானிக்கிற நிலையில கொண்டு வந்தோம். நேற்றைய தினத்திலே பார்க்கிற பொழுது அந்த 14வது வசனத்தை நாம் பார்த்தோம். அதிலே விடுவிப்பேன் பாதுகாப்பேன் என்கிற வார்த்தை மிக மிக அருமையாயிருந்தது. அந்த செய்தியை கேட்க போது அந்த செய்தியின் கருத்துக்களை கேட்கிற பொழுது உண்மையாகவே அந்த என் பெயரை அறிந்திருக்கிறபடினாலே சொன்ன வார்த்தை அநேகருக்குடைய உள்ளத்திலே விசுவாசத்தை கொண்டு வந்திருக்கும். நான் வாழ்கிற இடம் இருக்கிற இடம் மற்ற சமுதாய மக்களுடைய இடம்தான். ஆனாலும் கடவுள் ஒரு ஒளியாய் எடுப்பித்து மக்களை அங்கே வர செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அவர்கள் சொல்லுவதெல்லாம் ஆண்டவர் இயேசு பற்றி தான். நான் கடந்த நாட்களில் சொன்ன ஒரு செய்தி, சென்ற நாட்களில் சொன்னேன். சென்ற மாத புக்கில் கூட ஒரு செய்தியை நான் சாட்சியாக எழுதியிருக்கிறார்கள். அந்த சாட்சியை எழுதியிருக்கிறது உண்மையாகவே எனக்கு உண்மையிலே பற்றி பண்ணிட்டு. திருப்பாடல் 9வது திருப்பாட்டில் 10வது வசனத்தில் அந்த கருத்தை அவங்க பெற்றிருந்தாங்க. அவர்கள் மற்ற சமயத்தை சேர்ந்தவர்கள். அந்த 9வது 10வது வசனம் அவருக்கு நான் சொன்னேன்ல, யூதருடைய கிரேக்கின்ற வேறுபாடு இல்லை, எல்லாருக்கும் ஆண்டவர் ஒருவரே அவர் பேர் சின்ன. அப்படியே அவர் சொன்னால அவங்களுக்குள்ளாக அந்த வருஷம் சரி எல்லாம் எடுத்திருக்கிறேன், பைபிள் எடுத்திருக்கிறீங்க. திருப்பாடல் 9 அல்ல 10வது வசனம் படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது? உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரே, உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை. அப்பா, இந்த வார்த்தை நான் என்றைக்கும் இல்லைங்களா? இந்த கருத்தெல்லாம் கொண்டு போகணும். இது உலகப்பிரமான விசுவாச நிலையம் மட்டுமல்ல, ஆண்டவருக்குள்ளே கொண்டு அறுவடை கொண்டு வரணும். ஆண்டவராக கடவுளை பற்றி அதிகமாக கொண்டு அவருடைய மகிமையுள்ள காரியங்களை கொண்டு வரணும். அப்போது
பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சரி, திருப்பாடல் 91ல் 14வது வசனத்தை பார்த்தோம். விடுவிப்பேன் பாதுகாப்பேன் பார்த்தோம் இல்லைங்களா? விடுவிப்பேன் பாதுகாப்பேன் பார்த்தோம். சரி, அந்த அடுத்தது 15வது வசனத்தை படித்து பார்க்கலாம். என்ன சொல்லுகிறது? அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதில் அளிப்பேன். 2வது பாயிண்ட், பதில் அளிப்பேன். என்னை நோக்கி மன்றாடுகிற பொழுது, மன்றாடுறது யாருக்கிட்ட மன்றாடணும்? அவருக்கு. அவர் சொல்றாரு என்னை நோக்கி மன்றாடுகிற பொழுதுன்னு சொல்றார். ஆனால் இந்த நாளிலே பார்க்கிற பொழுது நம்முடைய மன்றாட்டுக்கெல்லாம் வேண்டுதல் எல்லாம் யார்கிட்டயோ போயிட்டு இருக்குது இல்லைங்களா? அரசியல்வாதிகிட்ட தேடி போயிட்டு இருக்குது, அரசியல்வாதிகிட்ட, பெரிய அதிகாரிகிட்ட போயிட்டு இருக்குது, மற்ற உலகப்புறமானே எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி மன்றாடுகிற பொழுது, கூப்பிடுகிற பொழுது, கேட்கிற பொழுது அவருடைய மன்றாட்டை நான் கேட்பேன் என்று அருமை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன கருத்து இருக்கு? அவர் நோக்கி மன்றாடும். அந்த அந்த வார்த்தையை பாருங்க. அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதில் அளிப்பேன். சொன்னது யாரு? உன்னத கடவுள், உயிருள்ள கடவுள், வாழ்வளிக்கின்ற கடவுள், வார்த்தையை மாறாத கடவுள். அவர் சொன்னார், என் நோக்கி மன்றாடுகிற பொழுது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, நம்முடைய ஜெபத்தில் எல்லாம் அவரை நோக்கி மன்றாடணும். நம்முடைய பிரச்சனை போராட்டத்துக்கு எல்லாம் விடுதலை கொடுக்கிறவரும் பாதுகாக்கிறவரும் அவரை. எனவே அவரை நோக்கி மன்றாடணும். இன்னைக்கு இந்த நிலையை சிந்தித்து பார்க்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்று பார்க்கணும். சிந்தித்து 15வது இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே திருப்பாடல் 50 பற்றி சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். 50 பற்றி சொல்லியிருக்கிறேன். அந்த திருப்பாடல் 50 எடுங்க. திருப்பாடல் 50 எடுத்து அதில் ஏற்கனவே சொல்லத்தான், ஆனால் கூட தூயான் உணர்த்தனால மீண்டும் ஒரு வாட்டி அந்த கருத்தை கொண்டு வருகிறேன். அந்த 50ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் என்ன சொல்லுகிறது? துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். இல்லைங்களா? துன்ப வேலையிலே என்னை நோக்கி, துன்ப வேலையிலே என்னை நோக்கி கூப்பிடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? கூப்பிடணும். அவர் கூப்பிடும் பொழுது அவர் சொல்றார், கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்பொழுது நீங்கள் என்னை மேம்படுத்தினீர்கள். துன்ப வேளையில் நான் கூப்பிடும் போது ஆலயத்திலே என் குரலை கேட்பவர். இல்லைங்களா? நம்முடைய துன்ப வேலையில அவர் நோக்கி கூப்பிடணும். இயேசுவேன்னு கூப்பிடணும். அவர் பெயர் நமக்கு எல்லாம் எல்லாம் எல்லாமாக இருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடணும், அவன் பதிலளிப்பேன்னு சொல்லிட்டார். அந்த வசன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பார்க்கணும். நானும் ஒரு காலத்தில் இந்த நிலையில் இல்லை, எங்கேயோ எப்படியோ உலகப்போக்கிலே வாழ்ந்து கடவுள் என்னைக்கு இந்த தெய்வீக திருவிழுத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேனோ அப்பொழுதுதான் ஆண்டுடைய மகிமையும் மாட்சிமையும் வல்லமையும் நான் அறிந்து கொள்ள முடிந்தது, உணர்ந்து கொள்ள முடிந்தது, அது அனுபவிக்க முடிந்தது. எனவே தான் ஆண்டவர் இந்த நாளிலே என்னை பற்றி சொல்லு என்று எனக்கு கடந்த 36 வருடமாக புத்தக ஊழியம், 11 வருடமாக மாதா தொலைக்காட்சியிலும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். பல தியான மையங்களே செய்து கொண்டிருக்கிறேன். எப்படி அவரை அனுபவிக்கிற பொழுது தான் சொல்ல முடியும். அதாவது ஒரு பலவிதமான ஐட்டம் வச்சிருக்காங்க, அதுல இருந்து எடுத்து சாப்பிடும்போது தான் இந்த தேன் நல்லா இருக்கிறது, இந்த லட்டு நல்லா இருக்கிறது, அது உணர முடியும். அதே போல நாம் சுவைத்தால் தான் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே, அப்படி சுவைத்து பார்ப்பதற்கு தான் இந்த திருப்பாடலை நாம் கொண்டு வருகிறோம். ஓ மை காட், ஜீசஸ் ஆண்டவருடைய காரியங்களை கொண்டு வரணும். சரி, நீ பார்த்தீங்க தானே, அதில் நான் எப்படி வசனத்தை கொண்டு வரணும். அது திருப்பாடல் 106 எடுங்க, இது 107 எடுங்க. அதே திருப்பாடலில் 107 எடுத்து தூயான் உணர்த்தலை வசனம் வாசனை பண்ணணும். 107 6வது வசனம் நினைக்கிறேன். 6வது வசனம் அதில் என்ன சொல்லுகிறது?
தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். கூவி அழைத்தனர். அவர்களுக்கு உற்ற துன்பத்திலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். விடுவித்தார். கூவி அழைத்தனர். கூவி அழைத்தனர். அதுதான் இருக்கும். ஆண்டவர் என்னை மண்டாடு பதிலளிப்பேன் சொல்லுகிற வார்த்தை எப்படி இருக்குது பாருங்க. இல்லைங்களா? மண்டாடுகள் பதிலளிப்பேன் வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. எனவே என் அன்பான சகோதரனே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கருத்தை நாம் கொண்டு வரணும். நாம் ஜெபம் பண்றோம்னா இது உலக பின்னணியிலே அல்ல, மாறாக உள்ளத்தின் ஆழத்திலே இந்த வார்த்தையெல்லாம் உள்ளத்திலே நிறுத்தி அதையும் பயன்படுத்தி நாம் கடந்து வருகிற பொழுது அவர் நமக்கு சொன்னபடியே செயல்படுத்துவார், விடுவிப்பார், பாதுகாப்பார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிப்பார். என் அன்பானவர்களே, தூயாவின் உணர்த்தது ஒரு சிறு சாட்சியம் சின்னதாக கொண்டு வரலாம் நினைக்கிறேன். எனக்கு சமீபத்தில் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சகோதரனும் சகோதரியும் கணவன் மனைவி வந்திருந்தார்கள். அவருடைய மகளுக்கு திருமண தடை. அந்த திருமண தடை இருக்கிறதுனால ரொம்ப வேதனைப்பட்டு விட்டாங்க. நான் சொன்னேன், நீ ஜெபம் பண்ணிக்கலான்னு சொன்னேன். ஜெபம் பண்ணுவோம் பிரதர். எப்படி ஜெபம் பண்ணுவோம்? அவர்கள் நடைமுறையை காத்து அவங்க சொன்னாங்க, இல்லை, நீங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடணும். நமக்காக விண்ணம் விட்டு மன்னகம் வந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி மன்றாடணும். நற்கருணை நாதரை உயிரோடு இருக்கிறார், அவரை நோக்கி மன்றாடணும். அவர்கிட்ட இயேசுவேன்னு சொல்லி மன்றாடணும். அப்படி மன்றாடுகிற பொழுது அவர் ஜெபத்துக்கு கேட்கிறவராக பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். நம் ஜெபத்துக்கு கேட்கிறவராக பதில் அளிக்கிறவராக இருக்கிறான்னு கொஞ்ச நேரம் அவர்களுக்கு அந்த கருத்தை சொல்லி கொடுத்து அனுப்பினேன். கேட்டு பாருங்க, அவர் சென்றிப்பாக செய்வார். அவர்கள் கணவனும் மனைவியும் அந்த சில ஆலோசனைப்படி அவர் கணவனும் மனைவியும் வீட்டில் போயிட்டு 2 பேரும் கையை தூக்கிட்டு கண்ணீரோடு கூட, இயேசுவே என் மகளுடைய திருமணத்தை தடை மாற்றிட்டு கேட்டிருக்கிறார்கள். இயேசு நினைக்கிறான் கேட்டுக்கு. அவர் பார்க்குறாரு, கையை கத்திரிக்க ஜெபம்ட்டுக்கிறான். இயேசுவே கேட்டுக்காங்க. 2 பேரும் கணவன் மனைவி ஒரே உடல் ஒரு மனத்தோடு கூட மத்திய 18ஆம் அதிகாரம் 19-20 சொல்லப்பட்டபடி ஒரு மனதோடு இருக்காங்க. பெரிய மாணவர்களே, 6வது நாள் மாப்பிள்ளை வந்தாங்க, பார்த்தாங்க. அந்த பிள்ளைக்கு பிடிச்சி போனது, பையனுக்கு பிடிச்சி போனது. திருமண காரியம் சமீபத்தில் நடக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். என்ன ஏன் சொல்றேன்னா, உணர்ச்சி வசத்தோடு கூட சொல்லுன்னா ஆண்டவர் நான் கேட்கணும். சரி, அந்த 91ஆவதுல 14 அது 15 படிச்சு தானே அந்த மேலே அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் பொழுது அவர்களுக்கு பதிலளிப்பேன்னு சொல்றது. அடுத்தது என்ன சொல்லுகிறது? அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அடுத்து அவர்களது துன்பத்தில் அவர்களோடு கூட இருப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு கூட நான் இருப்பேன். இன்னைக்கு அவருடைய துன்பத்தில் அவரோடு கூட இருப்பேன். நான் இது எப்படி சொல்றது, எந்த நிலையை சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு அவர் துன்பத்தில் அவர்களோடு கூட இருப்பேன். என் கண்ணீர் கலங்குகிறது. ஏனெனில் ஆண்டவருடைய அற்புதங்கள் எல்லாம் அழிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர்களோடு கூட இருப்பேன் என்று சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மகள் சகோதரி, எனக்கு தெரிஞ்ச குடும்பத்தார் ஜபத்தில் அவங்க நல்லா எதிர்பார்ப்பாங்க. அவங்க மகளுக்கு திடீர்னு உடம்பு சூழ்நிலை போட்டு ஆஸ்பத்திரி சேர்த்துட்டாங்க. ஆஸ்பத்திரி சேர்த்த பொழுது அவங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பிரதர் மகளுக்கு இப்படிதான் பிரதர், ஆஸ்பத்திரி சேர்த்திருக்கிறோம், ஐசியூவில் இருக்கிறாங்க பிரதர், டாக்டர் என்னன்னு சொல்கிறாங்க பிரதர் இருக்கேன். சரி, நாம் ஜெபம் பண்ணிக்கலாமா? நாம் ஜெபம் பண்ணிக்கலாம், ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பாருன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். நானும் உட்காந்து ஜெபம். அவங்க கணவன் மனைவியும் அந்த ஐசியூ வார்டுக்கு முன்னாடி சேரில் போட்டு உட்காந்துக்கிட்டு அவங்க அப்படியே கண்ணீரோடு ஜெபம் பண்ணிக்கலாம்.
வசனம் பார்க்கணும்னு இருக்கு. அந்த டாக்டர் கொஞ்சம் பார்த்தாரு, திருப்பி வெளியே போயிட்டார். திருப்பி போயிட்டு உள்ளே வந்து பார்த்துருக்கிறார். அந்த டாக்டரு உள்ளே வந்து திறந்து ஐசியூ போய் பார்த்துருக்கிறார். அங்கே பார்த்தா அந்த படுக்கையில் படுத்திருந்த பிள்ளை எழுந்து உட்காந்துருக்குது. படுக்கையில் படுத்திருந்த பிள்ளை எழுந்து உட்காந்துருக்குது. டாக்டர் பார்த்து ஒரு ஆச்சரியம், என்ன இந்த பிள்ளை எழுந்து உட்காந்துருக்குது, என்ன? நாங்கள் நர்ஸெல்லாம் கூப்பிட்டு என்ன என்னன்ட்டு அவரும் டாக்டர் வந்து எல்லாம் பிடிச்சி டெக்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்கு. உனக்கு எப்படி இதாச்சு, உனக்கு எப்படி என்ன நடந்தது பாப்பான்னு கேட்டு, அப்போ அவங்க பாப்பான்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு வெள்ளை அங்கி போட்டுட்டு ஒருத்தர் வந்தார். என்னை தட்டி எழுதுக்கன்னு சொன்னார். எழுதுக்கிட்டேன். ஒரு வெள்ளை விட்டு போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்தார். என்னை தட்டினார். நான் எழுந்து உட்காருன்னு சொன்னார். எழுந்து உட்காந்துட்டு அவ்வளோதான். அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். வெளியே வந்து ஐசியூ வார்டில் அவங்க இருக்கிறாங்கல்ல, அங்கே அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போய் பார்த்தா அவங்க உட்காந்துட்டு இருக்குது. அந்த பிள்ளை சொல்லுறது நான் கேட்டு ஆச்சரியப்பட்டுக்கிட்டாங்க. என் அன்பானவர்களே, ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே வந்து அநேக அற்புதங்கள் அதிசயம் செய்த ஆண்டவர் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார், செயல்படுகிறாராய் இருக்கிறார். ஓ மை காட், ஜீசஸ் அவர் இன்று வாழ்கிறார், இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கப்பட வேண்டும்னா அதை நாம் அவர்களுக்குள்ளே கொண்டு போகணும். அவளோடு கொண்டுக்கிட்டார். அந்த இதில் திருப்பாடல் எடுங்க, இந்த சார் ஏசாயா 41ஆம் அதிகாரம் எடுங்க. எனக்கு இந்த வசனத்தை படிக்கும்போது வசனத்திற்கு ஆரம்பிக்கலாம். ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் அருமையான ஒரு வார்த்தை இருக்கும். ஏசாயா 41. நான் ஏற்கனவே இந்த ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் வசனத்தை அதிகமாக கொடுத்துருக்கிறேன். ஒரு 3 நாளும் செய்தி கொடுத்திருக்கிறேன். படிங்க பார்க்கலாம். அதில் அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன், இந்த ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை தான் சில மாதங்களுக்கு முன்பாக மாதா தொலைக்காட்சியிலே செய்தி கொடுத்திருக்கிறேன். இந்த ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மட்டும் 3 நாள், திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளும் செய்தி கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்னென்ன விளக்கம்னு கொடுத்திருக்கிறேன். பார்க்கணும் பிரியமானவர்களே, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இருக்கிற பொழுது நாம் ஏன் பயப்படணும், எதுக்கு கவலைப்படணும்? அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறாரே, எல்லாம் வல்லவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் நம்மை காக்கிறவராக ஆண்டவர் இயேசு நமக்கு கைவிடாதவர். அந்த இதில் எனக்கு 41 படிக்கும்போது என்ன வார்த்தை பார்க்கணும்னு இருக்கு. நான் உன்னோடு இருப்பேன், அஞ்சாதே, நான் உன் கடவுள், உனக்கு துணையா இருப்பேன். எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் அந்த வார்த்தை இன்று நம் ஒவ்வொருவருக்கும் பார்த்து தான் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குகளை நினைத்து பார்க்கணும் இல்லைங்களா? திருப்பாடல் 91 அப்படியே நாம் படிச்சுட்டு இருப்போம். ஆனால் இந்த வாக்குகள் அவரிடமிருந்து வந்த வாக்குகள் நமக்கு ஆசீர்வாதமான வாக்குகள். அவர் சொல்லுகிறார் அல்லவா, விடுவிப்பேன், பாதுகாப்பேன், உங்களுடைய ஜெபத்துக்கு நான் பதில் அளிப்பேன், அவரோடு கூட இருப்பேன். நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. இந்த வார்த்தைகள் நமக்கு வாழ்வாய், விடுதலை, ஆசிராய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. நாம் அவருக்குள்ளாக நுழைந்து அவருக்குள் அனுபவிக்கணும். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கொடுத்த ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஏழ்மையிலே வாடுகிறது போது
அது ரொம்ப கஷ்டம் இல்லை? வறுமையிலே வாடுகிற பொழுது, பண வசதி இல்லாமல் இருக்கும் பொழுது, தொழில் நஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் இல்லைங்களா? என்ன தவறாமல் கோயிலுக்கு போகிறான், ஜெபம் பண்ணுறான், பைபிள் படிக்கிறான், அப்படி பண்ணுறான், அனுப்புறான். ஆனால் கூட அவன் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்ல இல்லை. இறைவசன வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற பொழுது நமக்கு ஆண்டவருடைய அருளி மாசையை பெற்றுக்கொள்ளுகிற வழி. பிரிவுபடுத்துது. என் அன்பானவர்களே, நான் இந்த கருத்துக்களை சொல்லுகிற பொழுது, தூய் இறைவசன வார்த்தையை இப்போ சொல்லுகிற பொழுது நடந்த நிகழ்வுகளை கூட அப்படியே கொண்டு வருகிறேன். எனக்கு ஒரு குடும்பத்தார் தெரியும். அந்த குடும்பத்தார் கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் உழைக்கிறாங்க. ஆனாலும் கூட அவர் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு வரல. வரவு செலவு போயிட்டே இருக்குது. கை காணி நிற்கிறதில்ல. எப்படி வீடு கட்ட முடியும், எப்படி திருமண காரியம் நடத்த முடியும்? அப்படி பார்க்கும்போது மற்றவங்க ஒரு மாதிரியா சொல்கிற மாதிரி இருக்குது. என்ன கோயில் பரவாயில்ல. நான் அவர்களுக்கு ஜெபம் பண்ணுறதோடு மட்டும் நிறுத்தக்கூடாது. பைபிள் படிக்கணும். பைபிள் படிக்கிறது நிறுத்தப்படக்கூடாது. அதன்படி நடக்கணும். அப்போத்தான் அருள் ஆசீர்வாதம். நம்ம குடும்பத்தாரோட கூட ஒரு நாள் பேசிட்டு பொழுது அவங்களுடைய இயல்பு நிலை வருகிறது. செலவாயிட்டே போயிட்டு வந்து ஒன்றும் கையில் நிற்கல. அவர்களுக்கு நீதிமொழி புத்தகத்தை சொன்னேன். நீதிமொழி புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் பார்க்கணும் இருக்கு. நீதிமொழி புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனத்தை அவங்கள கணவன்கிட்ட ஒன்று பைபிள், மனைவி கிட்ட ஒரு பைபிள் கொடுத்துட்டு, அவங்க கொடுக்கல ஆனால் அவங்களும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கொடுத்து படிக்க சொன்னேன். படிங்க, எல்லாரும் சேர்ந்து படிங்க. 1 2 3 படிங்க. உன் செல்வத்தை கொண்டு அவரை போற்று, உன் விளைச்சல்கள் எல்லாவற்றின் முதல் பலனையும் ஆண்டவருக்கு காணிக்கை ஆக்கு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும், குடங்களில் திராட்சை ரசம் வழிந்தோடும். இதை படித்த உடனே அவங்க எல்லாருமே ஆளுகள் 1 2 3 படித்த உடனே அவங்க சின்ன பையன் இருக்கிறான். அவங்க சின்ன பையன் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவை திரும்பி பார்க்குறாரு. ஆனால் பிரச்சனை என்ன வார்த்தை! அப்பா தம்பி, அப்பா அம்மா அப்படிலாம் வந்தாங்க. அவன் சின்ன பையன் தான் அப்படி பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா என்ன தம்பி என்னடப்பா இருக்கும் பிரதர் எப்படி சொல்ற? உங்களுக்கு களஞ்சியம் நிறைஞ்சு வழிஞ்சு ஓடுன்னு சொல்லிருக்காங்கல்ல, கல்லாலாம் காசு நிறைய இருக்குன்னு சொல்லிருக்காங்கல்ல. அது சொன்ன நீ போயிட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாம் சொல்லி போடான்னு சொல்லிட்டேன். அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆச்சு. என் அன்பானவர்களே, அவர்கள் செய்கிற வேலையில் எது வருமானம் வருகிறதோ அந்த வருமானத்தில் ஒரு முதல் பகுதியை எடுத்து வச்சுருவாங்க. அவங்க என்ன வேலை செஞ்சாங்க தெரியுங்களா? பூ கட்டுறது தான். பூ வியாபாரம், பூ கட்டி பூ வியாபாரம் பண்ணுறது தான். அந்த வியாபாரத்தில் காசு எடுத்து பணம் எவ்வளோ வருது, 5 ரூபாய் 10 ரூபாய் எவ்வளோ வந்தாலையும் அதை எடுத்து, ஆண்டவரே எனக்கு முதல் பணம் நமக்கு காணிக்காக்கிறேன்ட்டு எடுத்து தனியாக வச்சுருவாங்க. பைபிள் அங்கே பணத்தை வச்சுருவாங்க. இப்படி செய்ய செய்ய அவங்களுடைய கல்லாக்கள் எல்லாம் நிறைஞ்சி போனது. பணம் சேர்ந்தது. அடுத்தது வீடு கட்ட ஆரம்பித்தார்கள். இப்போ வீடு கட்டிகிட்டே இருக்கிறாங்க, ஒரு குறையும் இல்லாது. நான் சொன்னேன் பிலிப்பியர் 4:19 போடுறான் படிக்க சொன்னேன். அப்போ அது படித்தாங்க. அந்த படித்து ஆண்டவர் என் குறையெல்லாம் நிறைவாக்கி அப்படி இறைவசன வார்த்தையோட கூட படித்து அவங்க கடந்து செயல்பட்டதை பார்க்குறேன். பிரைஸ் தி லார்ட். இல்லை, அதாவது நான் பார்க்கும்போது உங்களை பெருமைப்படுத்தினேன். இப்போ அவங்க நினைச்சாங்க அவங்களாம் இப்படி இருந்தாங்க, ஆனால் இப்போ அப்படியே பெருமையாட்டி விட்டுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இன்னொன்று கருத்து நான் சொல்லணுன்ட்டு என்னோட கூட சகோதரர் பணிபுரிஞ்சிருக்கிறார். இன்றைக்கு கடந்த நாட்கள், ஆரம்ப நாட்கள் இருந்து இருந்துட்டு இருக்கிறார்.
இந்த நிலையை சொல்லும்போது இவரை எப்படி பெருமைப்படுத்திருக்கிறார் நான் சொன்னாக்க, உள்ளத்தின் ஆட்கள் பெருமைக்கு சொல்லவில்லை, ஆண்டவரை மகிமைக்காக நான் சொல்ல வருகிறேன். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம், 12ல் 26வது வசனம் படிக்கலாம். என்ன சொல்லுகிறது? எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். தந்தை மதிப்பளிக்கிறார் சொன்னார். இன்னைக்கெல்லாம் இருக்கு. இன்னைக்கு அந்த சகோதரர் என்னோட கூட இணைஞ்சிருப்பது மட்டுமல்ல, கார்மேல் தியான ஆசிரமத்தில் அங்கேயும் பணிபுரிகிறார். பங்கு ஆலயத்தில் நிறைய பொறுப்பு அவர் எடுத்து பொறுப்பு செஞ்சுட்டு இருக்கிறார். ஆண்டவருக்காக செய்கிறார், ஆண்டவருக்காக ஜபத்தோடு கூட செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அதனால அவங்க முதல் பிள்ளைய ஒரு பெரிய டாக்டர் ஆகிட்டாங்க, 2வது பிள்ளை நல்ல வாத்தியர் ஆகிட்டாங்க, 2 பேர் பிள்ளைங்க, இது மிரட்சி 2 பேர பிள்ளைங்கள எல்லாரும் பார்த்து ஆச்சரியம் இருக்கு. எப்படி இருக்கு? ஆண்டவர் தருகிற காரியங்கள் இது, ஆண்டவர் கொடுக்கின்ற காரியங்கள் இது. எனக்கு ஒருவன் தொண்டு செய்வானாகில், வேலை செய்வானாகில், பணி செய்வானாகில் அவனை உயர்த்துவேன். ஒருத்தர் போட்டு இது ஒரு வேலை செய்கிறார் இல்லை, ஆனா ஆண்டவர் சொல்றார், எனக்கு ஒருவன் தொண்டு செய்வானாகின், ஒருவன் எனக்கு உன் கடவுளாகிய அண்ணனுக்கு எனக்கு தொண்டு செய்வான், அவருக்கு தொண்டு செய்யணும். நமக்கு தொண்டு செய்கிற பொழுது அன்றைக்கு இதெல்லாம் நான் சாட்சியத்தின்படி அப்படி சொல்லிட்டு போறேன்னா நிறைய சொல்லிட்டு போயிட்டு இருக்க முடியும். சரி, நான் உன்னை அதாவது நான் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் சொல்லியிருக்கிறார். சரி, அடுத்தது 15வது வசனத்தை அப்போ நாம் படிக்கலாம். 15வது வசனத்தை படிக்கலாம். அந்த அடுத்தது நீங்க பார்க்கும்போது பிரியமானவர்களே, அந்த 16வது வசனம், அது 14 படித்தோம், 15 படித்தோம், 16வது வசனத்தை நான் அப்படி படிக்கலாம். 16வது வசனம் சொல்லுகிறது, நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன், என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு, பாருங்க அந்த வார்த்தை எனக்கும் அப்படி வருது. நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவு அளிப்பேன், என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். அதுல நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவு அளிப்பேன் என்று என் அன்பானவர்களே, நான் சொல்லுகிறது கருத்துக்களை பார்க்கணும். இன்னைக்கு அநேக சகோதர சகோதரிகள் வியாதி, நோய், அப்படி கடன் பிரச்சனை இல்லாத அழுது குழம்பு போயிட்டு பார்த்துட்டு அன்னைக்கு ஃபோன் வருகிற பொழுதெல்லாம் நிறைய பேர் ஒரு சகோதரர் எப்பப்பார் ஃபோன் பண்ண, பிரதர் என் கை காலாம் வலிக்குது, எனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். இதே தான் இந்த மாதிரி எத்தனை பேர் என்னைக்கு ஆர்டர் எடுத்துவாங்க. சில பேர் படிக்கல, மரண படிக்கல. இதெல்லாம் சொல்லணும், நிறைய சொல்லணும். நான் சொல்ல தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நம்மளாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உற்றார் உறவு சொந்தங்கள் பந்தத்தில் நம்மளாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே வார்த்தை பார்க்கணும். அந்த திருப்பாடலில் 91 பார்க்கும்போது நம்மை பாதுகாக்கும் இறைவன்றவர்ல கடைசியில் அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் சொல்லுகிறது. அவர் என்ன சொல்லுறது? நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நடிப்பேன். அந்த வசனத்தினுடைய கடைசி 16வது வசனம் தான் கடைசி வசனம். அதில் நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நடிப்பேன். இந்த வார்த்தை நாம் பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பார்க்கணும் எப்படிலாம் இருக்கு. விடுதலை பயணம் எடுங்க. விடுதலை பயணம் எடுத்துட்டு 20ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நீ பார்ப்பிலானாக்க, 20ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நீ பார்ப்பிலானா, அதில் கடவுள் எப்படி சொல்லி இருக்கிறாரு, எப்படி நடத்துகிறாருன்றது நாம் பார்க்க முடியும். 20ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை பார்க்கும் பொழுது அதில் கடவுள் சொல்லுகிற காரியங்களை பார்க்கணும். கடவுள் தந்த கட்டளைன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. 10 கட்டளையில 4வது கட்டளை தான் அந்த கட்டளை. 10 கட்டளை 4வது கட்டளை தான். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டிலே நீடிய நாட்கள் வாழும் பொருட்டு உன் தாயை தந்தை மதித்தது. நீடி நாட்கள்
அங்க மாத்திரம் இல்ல, இங்க இருக்கு இல்லைங்களா? நீண்ட நாட்கள் உண்டு. அப்பா அம்மாவை கவனிக்கணும். அப்பா அம்மாவை கவனிக்கிற பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாய் கடந்து போகுது. நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக, சில ஆண்டுகளில் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு செய்தியை கொடுத்தேன். மாதா தொலைக்காட்சியிலே இந்த செய்தியை கொடுத்தேன். அது மற்ற சபையை சார்ந்தவர்கள், சமயத்தை சார்ந்தவர்கள், சபையை சார்ந்தவர்கள் அன்னை மரியாதைக்கு மதிப்பு கொடுக்கணும், அன்னை மரியாதைக்கு மதிப்பு கொடுக்கணும். அந்த கருத்தை அவங்க சொன்ன உடனே அந்த சகோதரர், அந்த அவர் பாஸ்டர், அவருக்கு அந்த கருத்துக்கள் ரொம்ப ஆழமாக பிடிச்சி போடுது. உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டிலே உன் தாயையும் தந்தையையும் வைத்திட. ஆண்டவராய் கடவுள் இயேசு கிறிஸ்து தான் அன்னை மரியாதை நமக்கு தாயாக கொடுத்திருக்கிறார். அந்த தாய்க்கு நாம் மதிப்பு கொடுக்கணும். மதிப்பு கொடுக்கிற பொழுது நம்முடைய நீடி நாட்கள் ஆழ்ந்து செய்வது. இந்த கருத்துக்கள் என் அன்பாக ஒவ்வொன்று வசனத்திலும் இது நான் பார்க்கிற பொழுது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற ஒரு மனிதன் அப்படியே வாழ்ந்து அவனுக்கு இந்த உலகத்திலே நீடிய வாழ்வு, மறுபுலகத்தில் நீடிய வாழ்வு, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு, அங்கே ஆசீர்வாதமான நிலை, மதிப்புக்கிற நிலை என்று நீங்க குறிச்சுக்கிட்டு படிக்க வேண்டாம். யோபு புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னாக்க யோபு புத்தகத்திலே கடைசி அதிகாரத்தில் தான், அந்த யோபு புத்தகத்திலே கடைசி அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 42ஆம் அதிகாரத்தில் இருக்கிறேன். அதில் 42ஆம் அதிகாரத்தில் 16, 17 வசனத்தை நீ பார்ப்பீங்கன்னாக்க யோபு எப்படி வாழ்ந்து எப்படி ஆசீர்வாதம் வந்தார்னு அந்த தொடக்கத்தை கடைசி அதிகாரத்தில் ப்ளீஸ் பண்ணுறார் அவர். அதில் 16 யோபு 140 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் பிள்ளைகளையும் 4ஆம் தலைமுறை கண்டளித்தார். கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிற மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லைக்கும் பிள்ளைகளையும் கண்டு அவர் கண்டு. என் அன்பானவர்களே, நான் பைபிளில் வசனத்தின் வார்த்தை எப்படி இருக்கும்? திருப்பாடல் 128 நான் சில பேருக்கு சொல்லுவேன். திருப்பாடல் 128 அப்படி 1 to 6 வசனத்தை படிங்க பிரதர் சொல்லுவேன். படிங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கடவுளுக்கு அஞ்சு வாழ்கிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னுடைய மனைவியானவள் திராட்சை குடி போல வீட்டில் இருப்பாள், உன்னுடைய பிள்ளைகள் ஒளிவு கன்றுகளைப் போல இருப்பார்கள், உன் பிள்ளைகளின் பிள்ளை மீது என் ஆசீர்வாதம் தங்கும், அப்படிலாம் சொல்லிருக்கு. இதெல்லாம் யார் அனுபவிக்கிறது? இந்த வார்த்தைகளை கேட்கணும் பெரிய மாணவர்களே. இதன்படி நாம் கடந்து வருகிற பொழுது நமக்கு ஆசீர்வாதம் இம்மையிலே, இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு நிலைவாழ்வான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மறுவுலகிலே ஒரு நிலைவாழ்வை பெறுவதற்கு ஆண்டவர் தருகிறது. நிறைவு பெறுவார்கள். இந்த வசனத்தினுடைய கருத்துக்களை சொன்னால் இன்னும் மணிக்கணக்காக நான் சொல்ல முடியும், தூயாவில் சொல்ல முடியும், தூயாவில் சொல்ல. ஆனாலும் பார்க்கணும் தெரியும் எப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சின்ன ஒரு சாட்சியத்தை நான் சொல்லி கொண்டு போகிறேன் பிரியமானவர்கள். சின்ன ஒரு சாட்சி, இந்த யோபுன்னு சொன்னபோது எனக்கு ஒரு சின்ன ஒரு சாட்சி வருகிறது. சேலத்தில் ஒரு வேதியர் இருந்தார். சேலத்தில் ஒரு வேதியர், அவர் உண்மையாக உத்தமாய் அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அவருக்கு வயசு அதிகமாக போனது. ஆனாலும் கூட அவர் கடவுளுக்கு முன்ன சொன்ன பண்ணீங்களாக்க அந்த கருத்தோடு கூட கொண்டு உறவு தந்து ஒரு மைபம். அந்த வேதியர் இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். வயசாயிடுச்சு, 86 நினைக்கிறவருக்கு. ஆனால் கூட நல்லா இருக்கிறார். அவர் ஆத்துமாக்களை கொண்டு வருவதும் அவர்களுக்காக ஜெயிப்பதும் திருச்சபைக்காக தெரிவிப்பதும் இந்த 10 கலைகள் வார்த்தைகள் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கார். அவர் வாழ்க்கை அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த சாட்சியத்தை ஏன் சொல்லுகிறேன் என்றால், அல்ல, அதாவது இறை வசன வார்த்தைப்படி நாம் வாழ்ந்து கடந்து வருகிற பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் இதுக்கெல்லாம் நாம அனுபவிக்கிறோம். அதுக்கு தான் இந்த நாளிலே ஆர்டர் சொல்லுகிறார். அந்த திருப்பாடல் 91 14, 15 படிச்சுங்க தானே. 16ஆவது வசனத்துடைய மிற்பகுதி படித்தோம். அடுத்தது பிற்பகுதி படிங்க. பிற்பகுதி படி என்ன சொல்லுகிறது? என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். என் மீட்பை
இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் மீட்பு இல்லைங்களா? இன்னைக்கு பாவத்தில் ஞாபகத்தில் இருக்கிறவர்களுக்கு மீட்பு இயேசு ஆண்டவர் மீட்பராய் வந்து கொடுத்தார். மீட்பராய் கடவுள் வந்து மீட்பு கொடுத்தார். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். இதை பத்தி மீட்பை பத்தி சொன்னாக்க என்ன நிலை பார்க்கணும்? என் மீட்பை வெளிப்படுத்துவேன் சொல்றார். நாம் அனுபவிக்கிறதுக்கு சொல்றார், வெளிப்படுத்துவேன் சொல்றார். திருப்பால் 94 கடைசி வார்த்தையாக சொல்லுகிறார், என் மீட்பை வெளிப்படுத்துவேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, உங்களுடைய பிரச்சனையிலே, போராட்டத்திலே, கவலையிலே, கண்ணீரிலே, துக்கத்திலே, வேதனையிலே, பலவிதமான நெருக்கடியிலே நீங்கள் எதிர்க்கிறீர்களா? உங்களுக்கு மீட்பை ஆண்டவர் சொல்றார், நான் மீட்பை வெளிப்படுத்துவேன் சொல்றார். அந்த மீட்பு உங்களுக்கு வரும். நீங்களும் சாட்சியாய் சொல்லுவீர்கள், சாட்சியாய் என்று சொல்லுவீர்கள் என்று. பிரியமானவர்களே, இதை நான் பற்றி நான் சொல்லணும், நிறைய சொல்ல நிற்கும். யோசேப்பு வாழ்க்கை எப்படி? பழைய ஏற்பாட்டில் யோசேப்புடைய வாழ்க்கை எப்படி? அவரே அவங்க குடும்பத்தை, அவங்களுடைய அண்ணன்மார்களெல்லாம் அவர் வித்துட்டாங்க, கிணத்துல போட்டாங்க. அவரே அங்கே போனார். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தபடினாலும் லோத்து பேர வீட்டில் அவங்க வேலை செஞ்சுக்கிறாங்க. ஆனால் அங்கேயும் பரிசுத்தமா இருக்கிறான். அதனால ஜெயிலில் போட்டாங்க. அங்கேயும் கடைசியில் எப்படி எழுதினாரு? மீட்பு 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 மீட்பராம் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்புகிறவர்கள் அவர் பேசியிருக்க இந்த வசனத்தினுடைய 6 கருத்துக்களை அப்படியே கொண்டு வந்திருக்கேன். நான் ஏற்கனவே சொல்றேன். நன்றி. நான் ஒரு கருத்து சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவர் மீட்பர். ரோமர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை எடுங்க, படிச்சு பாருங்க. எல்லாம் குறிக்கிறீங்க, படிக்கிறீங்க, எடுத்து படிச்சு பாருங்க. என்ன சொல்லு? ரோமர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். உள்ளூர நம்புகிறவர்கள், சும்மா வாயில புக் அடிக்கிறவர்கள், உள்ளத்துல நம்புகிறவர்கள் மீட்பு பெறுவார்கள். வாயார அறிக்கை இடுவோர் மீட்பு பெறுவர். உள்ளத்துல விசுவசித்து வாயில அறிக்கையிடணும், அப்படி பெறுவர்கள் மீட்பு பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அடிக்கடி மற்ற சமயத்து மக்களை பார்க்கிற பொழுது அதிகமா பயன்படுத்துகிற வார்த்தை இந்த வார்த்தைகள் தான். இது 1 திருத்துதர் படியில 4ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை யூஸ் பண்ணுவேன். 12வது வசனம், வானத்துக்கு கீழும் பூமிக்கு மேலும் நாம் எல்லாம் மீட்படைய அவருடைய பெயரை தவிர வேறொரு பெயர் கொடுக்கப்படல் என்ற ஒரு வார்த்தையும். அடுத்தது இயேசு ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார், இயேசு வாழ்கிறார் என்று உள்ளத்தில் நீங்க விசுவசிங்க, வாயில அறிக்கிடுங்க. அப்ப அவருடைய மீட்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு அப்படியே சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் தான் மீட்பு பெறுங்க. என்ன பிரச்சனை இருந்தால், எந்த போராட்டத்தில் இருந்தால் மீட்பு பெறுங்க. அந்த மீட்பரை, அந்த காரியங்களை நாம் பெற்று அனுபவிக்க நாம் ஒப்புக் கொடுக்கலாம், ஜெபிக்கலாம். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இன்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி என்னை என்றும் காப்பவர். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இன்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி நம்மை என்றும் காப்பவர். ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, இறைவன் இயேசு என்றும் நம்மில் இருப்பதால். ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, இறைவன் இயேசு என்றும் நம்மில் இருப்பதால். பாவக்கரைகள் நிறைந்த நம் உள்ளத்தை பரமன் இயேசு குருதி சிந்தி கழுவினார். பாவக்கரைகள் நிறைந்த எந்த உள்ளத்தை பரமன் இயேசு குருதி சிந்தி கழுவினார். அமைதியின்றி அலைந்த எந்த மனதினை ஆவி அனுப்பி அன்பு பொழிந்து மாற்றினார். கிறிஸ்து ஆண்டவர், இன்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி என்னை என்றும் காப்பவர். இரவும் பகலும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன், இயேசு அருளால் இனி எனக்கு குறையில்லை. இரவும் பகலும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன், இயேசு அருளால் இனி எனக்கு குறையில்லை.
இன்பத் துன்பம் எது வந்தாலும் பயமில்லை. இறைவன் இயேசு என்றும் என்னில் இருப்பதால், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இன்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி என்னை என்றும் காப்பவர். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இன்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி நம்மை என்றும் காப்பவர். ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, இறைவன் இயேசு என்றும் நம்மில் இருப்பதால். ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, இறைவன் இயேசு என்றும் நம்மில் இருப்பதால். ஆம் ஆண்டவரே, இயேசுவே, எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களை பாதுகாக்கிற ஆண்டவரே, எங்களை விடுவிக்கிறவரே, எங்கள் மன்றாட்டுக்கு பதில் கொடுக்கிறவரே, அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்நாளை அதிகமாய் கூட்டி கொடுக்கிறவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே எது குறை உள்ளதோ அதையெல்லாம் நிறைவாக செய்கிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, இதோ எல்லா மக்களுக்கும் மீட்பை கொடுக்கிறவரே, ஆறுதலை கொடுக்கிற தெய்வமே, நோயிலிருந்து குணப்படுத்துகிற தெய்வமே, வாழ்வுக்கு வழிகாட்டுகிற தெய்வமே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. இதோ உங்களோடு கூட என்றும் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, என் பெயரை சொல்லி யார் எதை கேட்டாலும் அதை நான் தருகிறேன் என்று சொன்னவரே, இதோ கவலைகளோடு கண்ணீரோடு மனபாரத்தோடு இருக்கிற எல்லா குடும்பத்தாரையும் கண்ணோக்குகிறவரே, மக்கள் படுகிற துன்பத்தை கண்ணால் கண்டவரே, அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே யார் யார் நோயோடு பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை குணமளிக்கிற ஆண்டவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. போகும்போதும் வரும்போதும் இப்போதும் எப்போதும் நீர் பாதுகாக்கிற ஆண்டவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன், இன்னும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இந்த மாதா தொலைக்காட்சியில் வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் கண்டு ஆண்டவரே உம்மை விசுவசித்து நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆண்டவராய் மீட்பளிக்கிறவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா குறைகளை நிறைவாக்குகிறவரே, பலவீனங்களை பலப்படுத்துகிறவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியம் ஆண்டவரே. இதோ மருத்துவமனையிலே நோயுற்று இருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் ஆறுதலின் தெய்வமாய் இருப்பீராக, மருத்துவராய் இருந்து குணப்படுத்துகிற ஆண்டவராய் இருப்பீராக ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், இன்னும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் அருமை இயேசுவின் அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.